அனைவருக்கும் வணக்கம். கொன்றை வேந்தன் 9ஆம் நூற்பா. ஐயம் புகினும் செய்வன செய். பிச்சை எடுத்தாலும் நல்ல காரியங்களை செய்வது சிறப்பை தரும். கதையை பார்ப்போமா? ஆசிரியர் அவரது வீட்டில் சிறப்பு வகுப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார். மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பெயர்களை கொடுத்தார்கள். மாலை வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மாணவர்கள். மாதவன் கேட்டான், பாபு, நீ சிறப்பு வகுப்புக்கு பெயர் கொடுக்கலையே, ஏண்டா? சிறப்பு வகுப்புக்கு போக எனக்கும் ஆசைதான். ஆனால் மாதம் 200 ரூபாய் யார் கொடுப்பது என்று கேட்டான் பாபு. கிரியிடம் கேட்டான் மாதவன், நீயும் வரலையா? எனக்கும் அதே பிரச்சனை தான்டா என்றான் கிரி. அதோடு கிரி மிகவும் வருந்தினான். பாபு, நீயாவது பரவாயில்லை, நல்லா படிக்கிற மாணவன். ஆனால் என்னைய சொல்லு, நான் எல்லாம் சிறப்பு வகுப்புக்கு கட்டாயம் போகணும் என்றான். பாபு யோசித்தபடியே நடந்தான். மறுநாளில் இருந்து மாணவர்கள் ஆசிரியர் வீட்டுக்கு சிறப்பு வகுப்பிற்கு செல்ல தொடங்கினார்கள். அவர்களிடம் தனியொரு உற்சாகம் பிறந்திருந்தது. மாதவன் தினம் ஒரு கதையாக சொல்லுவான். வாய்ப்பிழந்தபடி கேட்பர் பாபுவும் கிரியும். பள்ளி இடைவேளையின் போது இன்றும் ஒரு கதை சொன்னான். பாபு, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன மாதவா? நாங்கள் ஆசிரியர் வீட்டுக்கு சிறப்பு வகுப்புக்கு போகிறதுல இன்னொரு பயனும் இருக்குது. என்ன பயன்? ஆசிரியர் சிறப்பு வகுப்புக்கு வர மாணவர்களுக்கு பரீட்சையில் என்னென்ன முக்கியமானதோ அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அதை நல்லா படிப்போம், நல்ல மதிப்பெண்ணும் எடுப்போம், சிறப்பாக தேர்ச்சியும் அடைவோம் அப்படின்னு சொன்னோம். கிரி பரிதாபமாக பார்த்தான். அன்று மாலை பாபுவும் கிரியும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். கிரி பரிதாபமாக கேட்டபோது, பாபு, மாதவா, என்னடா சொன்னதை பார்த்தியா? நம்ம 2 பேரும் என்ன செய்ய போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எப்படி பாஸ் பண்ண போகிறோம்? பாபு சொன்னா, கிரி, நீ தினமும் என்னோட வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் என்றான். கிரி ஓரளவுக்கு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னான். இருவரும் தினமும் சேர்ந்து படிக்க தொடங்கினார்கள். அடுத்த தேர்வில் மாதவனை விட இருவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார்கள். மாதவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். எப்படிடா 2 பேரும் சாதிச்சிருக்கீங்க, என்னை விட அதிக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னான். கிரி சொன்னான், பாபு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், என்னோடய வெற்றிக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். மாதவனும் அவனை வாழ்த்தினான். நல்ல காரியங்களை யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.